ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஹவ் ஆர் யூ ஆல் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:22 ஆகுது மார்னிங். ஸ்கூலுக்கு பையன் இப்போ வந்துடுவாப்பில். நம்ம நல்லா ஜம்முன்னு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே தூக்க கலக்கத்தில் எழுந்திரிச்சு வந்தாச்சு. பிகாஸ் நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா செம டியூட்டி இருந்தது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் ஹெவியாக இருந்ததால் தூக்கமும் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகலைங்க. நேற்று நல்லா வந்து கொஞ்சம் 11 மணிக்கு என்ன தான் நம்ம படுத்துட்டாலும் அந்த 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 தூக்கம் இன்னும் கண்ணுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எனிவே ஸோ வாங்க இப்பயே குடுன்னு ஓடி போய்ட்டு வண்டியில் உட்காந்துக்குவோம். பக்கத்து ரூம்காரனுக்கு ஜம்முன்னு தாங்க. இந்த அந்தாண்ட ஒரு சோப்பு நிற்கிதில்ல, இந்த சோப்பு இல்லை, இந்த அடி வாங்கியிருக்கு, இந்த சோப்பு இடிச்சிருக்கு, இது யாரதோ அந்தாண்ட ஒரு சோப்பு இருக்குது பாருங்கள், அது பக்கத்து வீட்டுக்காரந்து. டியூட்டியே இல்லைங்க. இந்த இப்போ காலையில் போய் விட்டுட்டு வருவான், மறுபடியும் போய்ட்டு கூட்டிகிட்டு வருவான். அத்தோடு சரி. எங்கடா சாவியை காணோம்? அதான்டா எடுத்துகிட்டு வந்தேன், டோர்லேயே வச்சுட்டணும். அது சரி, எங்கள் டோர்லேயே கிடக்குது. காலைல விட்டுட்டு வரணும், கூட்டிகிட்டு வரணும், அவ்வளோதான் வேலை. அப்புறம் சாயந்தரம் போல் ஏதாவது சும்மா கடை கிடைக்குன்னு கூப்பிட்டா தான் உண்டு, இல்லைனா அதுவும் இல்லை. சம்முன்னு கிடப்போம். கொடுத்து வச்ச ஆள், என்ன பண்ணுறது? வாங்க நம்ம போவோம், நமக்கு என்ன இருக்கோ அதானே. இப்போ கொடுன்னு போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து பாருங்கள், அன்லாக் பண்ணுறது வந்து வீணாக போயிருக்கு. லாக் மட்டும்தான் ஆகும் இதில். இன்னும் என்னென்ன வீணாக போய் கிடக்கோ யாருக்கு தெரியும். வாங்குவோம், வண்டியை ஒரு வாம போடுவோம். காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணி சும்மா சிம்பிளாக அவ்வளோதான், அதுவே ஸ்டார்ட் ஆகிக்கும். வண்டி 3,67,823 83 கிலோமீட்டர் சம்திங் பார்த்தேன். இதுக்கப்புறம் காட்டாத கிலோமீட்டர், அவ்வளோதான். எஸ், இன்றைக்கி என்னென்ன காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியல ஜிஃபேம். வாங்குவோம் என்னென்ன நடக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸ்டெட்டஸ்கோப் வந்து மஸ்ட்டுங்க. ஹவுஸ் டிரைவராக இருக்கிறவங்க எதை எடுக்கிறாங்களோ இல்லையோ, இந்த ஸ்டெட்டஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்ரி. இது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. புதுசாக வர்றவங்க உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்ம ஊர்லேயே வரும்போது ஒரு டேட்டா கேபிள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துருங்க உங்களுக்கு. பிகாஸ் இந்த ஸ்டெட்டஸ்கோப் இல்லாமல் இங்கேயும் நம்மளுக்கு வேலை நடக்காது. ஹவுஸ் டிரைவர்ன்ற பேரில் எங்கன்னா வெளியே கொண்டு போய் வெயிட்டிங் போட்டாங்கன்னா மொபைலில் சார்ஜிங் தீர்ந்துருச்சுன்னா பைத்தியம் ஆயிடுவோம் நம்ம. அதுக்காக சொல்கிறேன், ஓகேவா? இப்போ தூக்கி இதை உள்ளே வச்சுக்குவோம். பையன் வருவாப்பில், எக்ஸாம் இருக்கான். காலையிலே கேள்வி ஃபோன் அடிச்சுட்டு என்னதம்மா சொன்னாங்க, சுல்தான் எந்திரி, பையனை கூப்பிடு, ஸ்கூலுக்கு போ, ரிட்டர்ன் வா. பொண்ணை கூப்பிடு, பேங்க்குக்கு போ, அதை பேங்க்கில் விட்டுட்டு நேராக ஸ்கூலுக்கு போ, பையனை கூட்டிகிட்டு நேராக இங்கே வந்துடு அப்படின்னாங்க. ஃபுல் டீட்டெயில்டாக நான் என்னென்ன பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எஸ், வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களோட டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. வாங்க போகலாம். ஓகே ஜிஃபேம், ஸோ ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நான் பண்ண முதல் வேலையை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வீடியோஸை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மேடம் வந்து இப்போ கோன்னு சொல்லிட்டாங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 7:46. 8 மணிக்கு உங்கள் கிளம்ப வேண்டியது. 8:30 மணிக்கு பையன் முடிஞ்சிடும்ன்றான். இங்கேயே மணி 8 ஆக போகுது. லேப்டாப்பை இப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அது ஸ்லீப் மோடில் போய்விட்டோம். கொஞ்சம் கேஷ் கையில் எடுத்துக்கோ. நேற்று ஹோட்டலில் போன மாதிரி நமக்கு ஆப்படிச்சிடக்கூடாது. எப்படியும் ஹோட்டல் இங்கே எங்கள் கேரளா ஹோட்டலில் இருக்குதுன்னு சொல்லி தெரியல. லெட்ஸ் செக் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். எல்லாம் எடுத்துட்டோம்ல, அவசரத்தில் என்னமோ நான் எடுக்காமலே இறங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. செப்பல் இருக்குது, இது இருக்குது, மொபைல் இருக்குது, ஓகே. 2 டேட்டா கேபிள் உள்ளே இருக்குது. நம்ம மைக் பவுச்லாம் இங்கே இருக்குது. லெட்ஸ் ஓகே ஃபன். வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நான் வண்டி அதுக்கு தான் இந்த வாட்டி அந்தாண்ட பக்கம் போடாமல் இங்கேயே நிப்பாட்டி வச்சுருக்கேன். எப்படியும் வருவாங்க டக்குன்னு வந்தாங்கன்னா அப்படியே ஏறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்பயுமே இவங்கள்ட்ட எது நம்ம சவுதியில் மறக்கிறோமோ இல்லையோ, இந்த ஸ்டெட்டஸ்கோப்பு மறந்துடாதீங்க. ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெட்டஸ்கோப் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல், அது கம்பல்சரி மறந்துடாதீங்க. கொஞ்சம் மறந்தாலும் போச்சு அப்படின்ற மாதிரி தான் இது. இருமல் வேறு வருது. இவங்க உட்காந்தாலே எனக்கு ஏசி வேணுன்றாங்க. என்ன பண்ணுறது, ஏசி ஆன் பண்ணிவிடுவோம். ஓகே, போட்டாச்சு ஏசி. ஸோ இப்போ வண்டி சூடாகட்டும், வண்டி கூலிங் ஆகட்டும். மொபைலை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த கரணம் தப்புனா மறணும் அப்படின்ற மாதிரி, அவ்வளோதான். மொபைல் மட்டும் மறந்து நீங்கள் மட்டும் போயிட்டீங்க, நீங்கள் மட்டும் இறக்கி விட்டுட்டு பார்க்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டேன்னு வச்சுக்கோங்க. இவங்க மாட்டுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்துருவாங்க. அது பாட்டுக்கு ரூமில் அடிச்சுட்டு கிடக்கும். எங்கடா நீ போன அப்படின்னு சொல்லிட்டு அது ஊர் ஃபுல்லாக ஃபோன் அடிச்சு சொல்லுவாங்க. அப்பா கிட்ட சொல்லும், அண்ணங்கிட்ட சொல்லும், இப்படி பண்ணிட்டான் பாப்பா, எங்கே இருக்கான்னு தெரில, ஃபோனை தூக்க மாட்டான், அது இதுன்னு. அப்படியே ஒரு வேலை நம்மளை பார்க்கிங் கண்டுபிடிச்சிக்கிடுச்சின்னு வந்துட்டாலும் நம்ம சொல்லுவோம், மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்க மொபைலு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்பா இது பண்ணிட்டாப்பா, நான் எவ்வளோ நேரம் அழிஞ்சேன்னு தெரியுமா, பாப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை கேட்டுட்டு அவங்க வந்து நம்மளை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்குவாங்க. ஆனால் அந்த மாதிரி தப்புலாம் பண்ணுறாதீங்க. இல்லையா, ஒரு குட்டி ஃபோனு
நான் வந்தப்பெல்லாம் என் முதலாளி எனக்கு முதல் 2014 ஒரு குட்டி ஃபோன் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த இதுதான் நடந்துச்சு. அதை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்குன்னு வேறு ஃபோன் ஒன்று வச்சுக்கிட்டு சாம்சங் கேலக்ஸி S3. அப்போ S3 கேலக்ஸியில் வந்து வேறு லெவல் ஃபேமஸாக போச்சு. அப்போல்லாம் அது நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு இது. இன்றைக்கி ஒரு மாதம் சம்பளம் எடுத்தால் 5 ஃபோன் அதை ஒரே டைமில் வாங்கலாம், அவ்வளோ சீப் ஆகி போச்சு. கிடைக்குதா இல்லையான்னு கூட தெரியல, ரொம்ப ரேராக தான் இருக்குது பார்த்ததே. எனிவே ஸோ பாப்பா என்ன இதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவ்வளோதான். வந்துட்டாங்க பை பாய். கேக் கைஸ். ஸோ மேடத்தை இப்போ வந்து பேங்க்கில் இறக்கி விட்டாச்சு. இப்போ மறுபடியும் ஸ்கூலுக்கு யாரை கொண்டு போய் ஸ்கூலுக்கு கூட்டணும். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு தலைவருக்கு. உடனே இப்போ நம்ம ஓடி போயிட்டு கூப்பிட்டாக வேண்டும். சூப்பர். இப்போ நம்ம நேரத்தை பார்த்து சிக்னலும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்பா எங்கே போகிறதுக்கு எங்கேருந்துடா வர, இல்லை எங்கே போகிறதுக்கு எங்கேருந்து வர, எனக்குன்னே வருவீங்களா? சிக்னல்லாம் அவனும் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். அதுக்கு எதுக்கு என்ன இப்படி வந்து இப்படி பண்ணிட்டு இப்படி போகிறான்? கொஞ்சம் பக்கத்துலேயே வந்துட்டு போனால் பத்தாதா? நமக்குன்னே வருதுங்க பாருங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம். இந்த மாதிரி பல கெராலிகல்ஸ், முட்டால்ஸ், பைத்தியம்ஸ்லாம் நிறையா வரும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்மளோட வேலை அப்படியே நோக்கி சர்ன்னு போயிட்டே இருக்கணும். மேடம் இறங்குறதுக்கு முன்னாடி நேராக அப்துல்லா கிட்டே போயிடு. அந்த பையன் பேர் அப்துல்லா கிட்டே போயிடு. ஸ்கூலுக்கு வந்து முடிஞ்சிருச்சான் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். மொபைல் இப்படி வச்சுட்டா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும் இப்படி வச்சுட்டு போட்டினா. ஆனால் இவனுங்க இதில் இப்போ நம்ம ஒட்டிட்டோன்னு வச்சுக்கலாம், எதுக்கு ஓட்டினேன், இது என்னது, இது ஏன் ஓட்டினேன்னு சொல்லி ஊர்பட்ட கேள்வி கேட்பாங்க. எவ்வளோ அவுட்டரில் வந்து பேங்க் இருக்குது பாருங்கள், தெரியுதா? சிட்டியை விட்டு வெளியே வந்து விட்டுட்டு போகிறான் பேங்க்குக்கு. ஐயோ. அதாவது இப்போல்லாம் இது டெவலப் ஆகி கொண்டு இருக்கிற சிட்டி, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அவுட்டர்னால் அதுக்குன்னு அந்த அளவுக்கு அவுட்டர் கிடையாது. இதுவும் சிட்டி தான், கொஞ்சம் வெளியே, அவ்வளோதான். ஒரு 10 கிலோமீட்டர் வெளியே வந்திருக்கோம். வெளியெல்லாம் இல்லை, தெரியுதுங்களா? வீடு கீடெல்லாம் எல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் பேங்க் இருக்கணும், மக்களுக்கான வசதி. கவர்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. எது எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் பிடிச்சிருக்கு. என்ன இந்த கவர்மெண்ட்டில் ஒரு ரூல்ஸை போட்டிருக்கலாம். இவ்வளோ சம்பளம்னா அக்ரிமெண்ட்டில் அவ்வளோ சம்பளம் நீ கொடுத்தாகணும். அதுக்கு நீ ஒரு ஏடிஎம் கார்டு செய்ய, கவர்மெண்ட்டுக்கு நீ கணக்கு காட்டணுன்னு. நிறைய பேர் சேலரி கார்டு செய்கிறாங்க தான், பாதி பேருக்கு மேலே சேலரி கார்டு செய்கிறதில்ல. எவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம் போகிறோன்னு தெரிஞ்சிடும்ல. அதனால் என்னத்தன்னு சொல்கிறது. வாங்க இப்போ போயிட்டு இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ கொண்டு ஓடி வருவோம். ஜிஃபேம் நம்ம பையனை கொண்டு போய்ட்டு வீட்டில் விட்டுட்டு நாஸ்தாக்கு என்னென்னு வழி பண்ணணும். வீடியோ எடிட்டிங் பாதியில் விட்டு வச்சுருக்கேன், அதை போய்ட்டு எடிட் பண்ணணும். அண்டு டமாட்டோ ரைஸ். ஆனால் என்ன நேற்று மாதிரி 11:30 மணிக்கு அந்த பையனுக்கு, இன்னொரு பெரிய பையனுக்கு காலேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியல. நேற்று காலேஜ் இமாமில் போய்ட்டு வெயிட் பண்ண ஞாபகம் இருக்கா, யூனிவர்சிட்டியில். அங்கே எது வெயிட் பண்ண வச்சுருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு இது மட்டும்தான் இப்போ என் மைண்டுக்குள்ளே ஓடுது. பெரு ரவுண்டானாவா என்னடா இது, பெரிய ரவுண்டானா உங்களுக்கு தெரியுதுங்களா? அங்கே வருங்க பா, அடிக்கோ சுற்றிக்கிட்டு வருது ரவுண்டானா. அங்கே வருங்க, அப்படியே சுற்றி எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் போகிறோம். நம்ம ரவுண்டானால புது ஆள் வரும்போது பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. மேப்பை பார்க்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு கரெக்டாக புரியும். மேப்பெல்லாம் நீங்கள் அங்கேருந்து சவுதிக்கு வரீங்கனாலே, நம்ம ஊரில் மேப் உங்களுக்கு கூகுள் மேப் பார்க்க தெரியலனா, யூஸ் பண்ண தெரியலனா, கண்டிப்பாக அங்கேயே ட்ரைனிங் எடுத்து இப்படி தான் யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வந்துருங்க. ஏன்னா இங்கே 90% வேலை நம்மளுக்கு கூகுள் மேப் வச்சு தான் நடக்கும், சரிங்களா? அதனால் சொல்கிறேன். சரி எனிவே இப்போ நம்ம வந்து நேராக போகலாம், போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வருவோம், சரிங்களா? லெட்ஸ் கோ. ஜிஃபேம்ஸ் ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸோ ஒரு பெரிய ஸ்கூல். ஆக்சுவலாக திஸ் இஸ் ப்ரைவேட் ஸ்கூல். நான் கூட கவர்மெண்ட் ஸ்கூல்னு நினச்சிட்டேன். இன்னும் பையன் வரல. இப்போ தான் வந்து நின்று இருக்கேன். ஜஸ்ட் நோ பாருங்க, மேப்பை இன்னும் க்ளோஸ் பண்ணல. இப்போ தான் ஜஸ்ட் நோ வந்து நின்று இருக்கேன்னு. பையன் வந்த உடனே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு டிஃபனுக்கு ஒரு வழியை பண்ணுவோம். டிஃபனுக்கு ஒரு வழியை பண்ணிட்டு மதிய சாப்பாட்டுக்கு ஒரு வழியை பண்ணணும். இப்போவே சமைச்சிட்றேன். போகிற வேகத்துக்கு வீடியோ எடிட் பண்ணி அப்லோடை போட்டு விட்டு ஒரு படத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டு விட்ருவோம், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்மளுடைய பிளான். அண்டு யாரா வண்டி இப்படி பாட்டிட்டு போயிருக்குது? ஆளை காணுமே. வண்டியை பாருங்கள், பின்னாடி இப்படி நிறுத்திட்டு அவர் பாட்டுக்கும் போயிட்டார். வண்டியில் ஆளே காணும். ஸோ எப்படியாச்சும் வண்டி பின்னாடி அரைக்கி தான் எடுக்கணும். லெட்ஸ் பார்க்கலாம் என்ன அதுன்னு. பையன்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்காங்க, வாங்க போகலாம். ஓகே ஜிஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு டாஸ்க்கு சமையல். டக்குன்னு சமைக்கணும். வீடியோ எடிட்டிங்கை பாதியில் விட்டுட்டு போயிட்டேன். இதை வேறு போயிட்டு இப்போ நான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஃபிங்கர் வச்சா ஓப்பன் ஆகிடும். எடிட்டிங் பாதியிலே இருக்குது. இதையும் கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு மீண்டும் அடுத்த வீடியோன்றேன். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு சமைக்கணும். சமைச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன், ஓகேவா? இல்லை பாதியிலே வீடியோ எடுக்க முடிஞ்சாலும் எடுத்து கொடுக்குறேன். பை. இது என்னப்பா காலத்தில் தான் போட்டுருக்குற அப்படின்னு கேட்டுறாதீங்க. வேபு தான். வேபா ப்ரோ, வேபா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க, ஓகேவா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இது. அவ்வளோ பெரிய குற்றம் ஒன்றும் கிடையாது.
பை பை. சோறுல வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சோறுக்கான வேலையை ஆரம்பித்தாச்சு. மிளகா கீராம்பில் அப்படியே போட்டாச்சு உள்ள. இப்போ கொதிச்சிட்டு இருக்குது. கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு இருக்குது. அண்ட் இந்தாண்ட சைடு வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற போட்டிருக்கோம். லெட்ஸ் கோ. ஸோ இந்த தக்காளி ரைஸ் எப்படி வருதுன்றதை இப்போ நம்ம செக் பண்ணலாம். டொமேட்டோ ரைஸை பார்த்தீங்களே சும்மா பொலன்னு எப்படியே அல்டிமேட்டாக இருக்கா? நீங்கள் டொமேட்டோ ரைஸில் உருளைக்கிழங்கெல்லாம் போடுவீங்களான்றதை சொல்லுங்கள். நான் போடுவேன், எனக்கு பிடிக்கும். எப்படி சூப்பராக இருக்கா? இப்போ அப்படியே என்ன பண்ணணும்னா கொத்தமல்லி எடுத்து தவை எடுத்து மலைச்சாரல் மாதிரி அப்படி தூவி விட்டோன்னா கலரே வேறு மாதிரி இருக்கும். எஸ், தேங்க்யூ. இப்போ தான் நான் மதக்கஜ ராஜாவே பார்க்க போகிறேன் ஆன்லைனில். இவ்வளோ நாளாக பார்க்கல, இனிமேல் தான் பார்க்க போகிறேன். கொஞ்சம் டைம் இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துருவோம் ஜிப்பேன். எனிவே சாப்பிட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் டியூட்டி என்னென்னு பார்ப்போம். ஆமாம், பையன் வந்தாப்புல நேற்று போய்ட்டு யூனிவர்சிட்டியில் போய் நின்றுட்டு இருந்தேன்னா சொன்னால கார் பார்க்கிங் இல்லைன்னு சொல்லிட்டு நான் போய் அங்கே யூனிவர்சிட்டியில் வெயிட் பண்ண பாருங்க. இப்போ வந்தார். கரெக்டாக வெங்காயம் தக்காளி வெட்டிகிட்டு இருந்தேன். அப்படின்ட்டு 10 மணிக்கு நான் சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னு. ஓகே 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. 5 மினிட்ஸா? இங்கே பாரு வெங்காயம் தக்காளி சொல்லி தூக்கிட்டு வாசப்படிக்கிட்ட காமிச்சிட்டேன். பாரு வெங்காயம் தக்காளி என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னு. இப்படின்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக என் வண்டியிலே போய்க்கு வண்டி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அந்த பார்க்கிங்கில் போட்டு ஒரு 200-300 மீட்டர் நடந்து போக முடியாதான். அதுக்கு நான் போய் ஒரு வாசப்படியில் இறக்கி விட்டு போய் வெயிட் பண்ணணுமா? இது கொழுப்பு தானே? நீங்களே சொல்லுங்கள். நியாயமாக எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணும். நான் சொல்லிட்டேன் இல்லை சமைக்கணும் டைம் இருக்குது அப்படின்ட்டேன். சரி ஓகே நான் வண்டியிலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாப்புல. ஓடா சரி ஓகே கைஸ், பசிக்குது எனக்கு. நாஸ்தா வேறு போடல, நேரத்தோடு சாப்பிட போகிறேன். மணி 11 தான் ஆகுது. நேரத்தோடு சாப்பிட்ற போகிறேன் நான். பை பை. ஓகே ஜி ஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்பிட்டோம். மறுபடியும் அவங்க இந்த வீட்டுக்கு டியூட்டி இல்லை, அவங்க பையன் வீட்டுக்கு டியூட்டி. அவரால் என்னை விட்டுட்டு இருக்கவே முடியாதா. டெய்லி போட்டடிச்சு சுல்தான் கம் சுல்தான், என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போ சுல்தான், போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வா என் பொண்ணை. அதுக்கப்புறம் ஒய்ஃபை மறுபடியும் வீட்டில் ட்ராப் பண்ணிவிடு. நைட்டு நான் போய் கூப்பிட்றதா இல்லை நீ வரியா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன பேசுகிறது? ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை இதில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிறோம். இப்போ நம்ம போயிட்டு கூட்டிகிட்டு வர போகிறோம். லெட்ஸ் கோ. போயிட்டு வருவோம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்டேட்டஸ்கோப் இங்கே கலட்டி பத்திரமா சைடில் வச்சுருவோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம்னு காலையிலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டிரைவருக்கு பார்வையும் டாக்டருக்கு ஸ்டெட்டஸ்கோப் ஓடிட்டுற மாதிரி இங்கே டிரைவருக்கு பார்வை ப்ளஸ் ஸ்டெட்டஸ்கோப் இது ரெண்டுமே முக்கியம். இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். சரி வாங்க போகலாம். வெயிலுக்கு அப்பப்பா காரில் உக்காந்து ஏசி போட்டு போகிற எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது, அனலாக இருக்கே, வண்டி இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கிது. ஆனால் வெளியே கட்டட வேலைகள் செய்கிறவங்க, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க நினச்சி பாருங்கள் பா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே போட்டிருக்கு ரூல்ஸு. சம்திங் 12 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் 5 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் சம்திங் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டைம் தான் சொல்லியிருக்கு, குறிப்பிட்ட டைமு. அந்த டைம் எனக்கு மைண்டில் ஞாபகத்துக்கு இல்லை. அந்த டைமுக்கு வந்துக்கிட்டா கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு அடுத்து 3 மாதத்துக்கு சம்திங் அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க. அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அது அந்த எத்தனை தேதின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டைமிங் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போது மேட்ரு அது கிடையாது, டைமிங் கரெக்டாக கண்டுபிடிக்கிறோமோ இல்லையன்றது மேட்ரு கிடையாது. விஷயம் என்னன்னா அந்த மாதிரி அந்த கவர்மெண்ட்டாக நம்ம எடுத்து கொடுக்குது பாருங்கள். இங்கெல்லாம் யாராக இருந்தாலும் என்ன இந்த மாதிரி மனுஷன் இந்த அடிக்கிற வெயிலில் இப்படி வேலை பார்க்கக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் சொல்லித்தராங்க. பட் நம்ம ஊரில் அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கா இல்லைன்னு தெரில. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ரூல்ஸு, மதியத்துக்கு மேலே வேலை பார்க்கக்கூடாது, அதனால் எல்லோரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சம்பளம் சேமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வேலை செஞ்சால் போதும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் இருக்குதா? நான் கேள்விப்பட்டதில்லை, அதனால தான் சொல்கிறேன். ஓகே 2026 கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கிறது. பார்க்கலாம், ஒரு அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டிவிகே. ஸோ உங்கள் ஆதரவு டிவிகேக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் ஜிஃபன். நீ சொல்கிறா முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், எனக்கு கண்டிப்பாக இருக்கும். டிவிகேக்கு ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். புதுசாக ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே. ஒன்று போட்டால் சீமானுக்கு, இல்லைன்னா விஜய் சாருக்கு, அவ்வளோதான். தளபதிக்கு போட்டு பார்ப்போம். 2 பேரில் யாராவது ஒருத்தங்களுக்கு. புதுசாக யாராவது ஒருத்தங்க வரட்டும். சும்மா ஒரே மூஞ்சி பார்த்து போர் அடிக்குது கைஸ், புரியுதுங்களா? என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. மாற்றம் வரணும், மாற்றம் வேணும். இப்படிலாம் இருந்தால் மாற்றம் வராதுங்க. ஏதாவது ஒன்று நம்மளும் தைரியமாக இறங்கி போட்டால் தான் மாற்றம் வரும். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. காசை வாங்கிட்டு இது மாற்றிடுறாங்கன்றாங்க. திடீர்னு பார்த்தா ஓட்டு மிஷினே தூக்கி என்னென்னமோ பண்ணிடுறாங்கன்றாங்க.
அரசியலில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம கற்றுக்கணும். எனிவே வாங்க, ரோடை போட்டு இப்போ ரைட் அடித்து மறுபடியும் யூட்டனை போட்டு சர்ன்னு பரப்போங்க. இந்த பார்த்தீங்களா, யாரா ஒரு கான்ட்ராக்ட் பில்டர் தெரியுறாங்களா அவங்களுக்குள்ள வேலை செய்கிறவங்க? யாருமே தெரிய மாட்டாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே லீவு மீன்ஸ் அந்த டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டைமுக்கு வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு எதுவும் இல்லை. வாங்க இப்போ போகலாம், டைம் ஆயிடுச்சு. சரியான வேரியாக ஏற்றிட்டு இருக்காங்க. 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு இறக்கி விட்டேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வெளியே வரல. அவங்க வீட்டுக்கார்ட்டு சொல்லிட்டேன், நான் போயிட்டு அங்கே சிஸ்டரை வேறு கூப்பிட போகணும், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அவங்க முடியாது, நான் அங்கே வேறு லேட் ஆகிடும் அப்படின்னு. சரி இப்போ வர சொல்கிறேன் அப்படின்னு அவங்க பையங்காரன் சொன்னாப்புல. சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா ஃபோன் அடிச்சு ரிட்டனு, அவங்களுக்கு லேட் ஆகுமா, நீ போயிடு அப்படிங்கிறாங்க. அப்போ நான் இங்கே முட்டாளா சொல்ல வேண்டியதானே, நான் ஆல்ரெடி பேங்க்குக்கு போகணும், அது அவ்வளோ தூரம் போகணும், போகிற வழி டிராஃபிக் இருந்தால் அது தனியாக ஒரு பாட்டு விழுவும் நமக்கு. புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்கப்பா. என்னத்தன்னு சொல்கிறது. அவங்க போவான் நேராக பேங்க்குக்கு ஓடுவோம் கொடுன்னு. ஸோ ஒரு வேளை நம்ம வண்டியை உருட்டிக்கிட்டே 5 மணிக்கு முன்னாடியே வந்துட்டோம். உள்ளே போயிட்டு ஒரு டீயை வாங்கிட்டு எதனா ஸ்நாக்ஸ் இருந்தால் வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம். வாங்க ஜிஃபேம் ஒரு வேலையை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. பீஃப் ரோலு, பக்கோடா, குட்டி குட்டியாக மினி பக்கோடா. இது கொஞ்சம் பெருசாக வந்துருச்சே, நல்லா இருக்கு. நேற்று வாங்கி சாப்பிட்டேன், அதனால தான் வாங்கினேன் மறுபடியும். அப்புறம் இது வந்து பீஃப் ரோலுன்னு நாங்கள் 2 ரியாலுக்கு. அப்புறம் இங்கே டீ. லெட்ஸ் ட்ரை எப்படி இருக்குன்னு சாப்பிடுவோம். காலையிலே சாப்பிட்டேன், 12 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு நான் படுத்துட்டேன், அதனால் பசி எடுக்குது. மொத்தமாக வச்சு ஒரு 4.50. வாங்கப்பா ஃபேம்ஸ். ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கிளம்புறோம். பிகாஸ் மணி வந்து 5:25 ஆயிடுச்சு. இப்போ கொண்டு போய் நம்ம கிட்ட நின்னா போதும், கரெக்டாக கொஞ்சம் நேரத்தில் அவங்க வெளியே வந்துடுவாங்க. ஸோ லெட்ஸ் கோ. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போயிடுவோம். அப்பா அந்த சளி பிடிச்சிக்கிட்டு பெரிய இதுங்க. கிளம்பலாம் வாங்க. போப்பா பார்த்துட்டேன்ப்பா, பதறாத. அப்படியே உள்ளே வந்து பூந்துட மாட்டேன். அப்படியே ஆரன் அடிக்கிறது உடனே பேம்னு. சரி விடுங்க, என்னதான் இருந்தாலும் ஃபார் சேஃப்டி தான் அது. இப்போ கிட்ட போய் நிற்போம். அப்படியே பேங்க்லேருந்து ஒரு லேடியாக வெளியே வருவாங்க. நம்ம லேடி வந்து ஒன்று தூக்கி வண்டியில் கிடச்சிட்டு சார்னு அடிச்சு நவுத்திட்டு வெளியே கிளம்புறோம். எல்லாம் கூட்டமாக இங்கேயே நிற்கிறாங்க பாருங்கள். வெயிட் பண்ணுவோம் வாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்கோப்லாம் கழட்டி வச்சிடலாம். போயிட்டு வந்தாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு, பேங்க்குக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த பெட்டெல்லாம் கந்தரகோலமாக இருக்குது, கொஞ்சம் இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒர்க்கு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே துணி ஷெட் இருக்குல்ல, அது உள்ளே விட்டாச்சு. ஸோ லெட்ஸ் சி. இப்போ அங்கே வந்து ஸ்கூலில் ஒரு பொண்ணு போய் இறக்கி விட்டுட்டு வந்திருக்கேன்ல, அவங்க லேட்டாகுன்னு சொன்னாங்களே, இப்போ தெரியல போயிட்டு அவர் கூட்டிகிட்டு வந்துடுவாரா, போனோட பையனை போய் கூட்டிகிட்டு வந்துடுவாரா இல்லை எப்படின்னு சொல்லி தெரியல. அப்படி இல்லைனா எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நேராக போகணும், போயிட்டு இங்கேருந்து அங்கே போயிட்டு அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு தான் அகைன் வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நைட்டு என்ன டியூட்டி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேற்று மாதிரியே இன்றைக்கி சேம் டு சேம் இருந்துச்சு எல்லாமே. ஆனால் ஒன்று மட்டும் மிஸ்ஸிங், அந்த பையனை யூனிவர்சிட்டி கொண்டு போகணும்ல எக்ஸாமுக்கு. நான் சமைக்கிறேன்னு சொன்னோன்னே அவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டான் பையனை. அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இது மட்டும்தான் இன்றைக்கி வரல, மற்றதெல்லாமே நேற்று மாதிரி சேம் ருட்டீன் அப்படியே போயிருக்கு. ஹவுஸ் டிரைவர் ருட்டீன். ஹவுஸ் டிரைவர்னாலே மேக்ஸிமம் நமக்கு டெய்லி நடக்கிற விஷயங்கள் வந்து சேமாக தான் இருக்கும், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. சரி வாங்க பார்ப்போம். சரி ஃபேம். ஸோ ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சு, பார்த்தா தெரியும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து அண்ணன் வந்திருக்கிறாரு, அவர் லூலுக்கு போயிருந்தார். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும் சமைக்கிறதுக்கு. அதனால் மீன் வாங்கியிருக்கிறோம். உள்ளே போய் காட்டுறேன். மீன் இது நாள் தான்ல வந்து தான். இது யார் மேடம்க்கா? நான் யோசித்தேன் 89 ரூபா கணக்கு எப்படி வந்துருச்சுன்னு. இது 24 ரூபாது. நானும் இதுதான் எடுத்தேன் ஈரல். இது எப்படி மாறிச்சுன்னே தெரில, அதான் கணக்கு அதிகமாக இருக்கு. என்னது அது? சரி பில்லு வச்சுருந்து இதை ரிட்டர்ன் பண்ணி போயிட்டு திரும்ப இப்போ லூலு இதுக்கு ஒன்று. ஸோ இங்கே பார்த்தா தெரியும், அண்ணன் வந்து இப்போ லூலு போயிருந்தாங்க. கொத்தமல்லி அண்டு கருவேப்பிள்ளை எவ்வளோ ரியால் பாருங்கள். அம்மாடி, இவ்வளோ வந்து கருவேப்பிள்ளையோட வேல்யூ 2 ரியாலுக்கு போட்டிருக்காங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 22.50 பா, 45 ரூபா, 44 ரூபாய்க்கு மேலே தாண்டுது, 44 ரூபாய்க்கு மேலே. இது வந்து பார்த்திங்கன்னா மீன் சம்திங், இது என்ன மீனுன்னு எனக்கு தெரியல, வித்தியாசமான ஒரு மீன். ஆல்ரெடி மேரினேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எவ்வளோ இது? 13 ரியாலு. ஓகே. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லிவரு. கோச்சிக்காதீங்க, அடிக்கடி சிக்கன் லிவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்காக இது. ஸோ இப்போ அடுத்த ஒரு 4 நாளைக்கு நம்மக்கிட்ட டிஷ் ரெடி. நம்ம வந்து ஆக்சுவலாக டொமேட்டோ ரைஸ் செஞ்சுருக்கோம்ல, இந்த டொமேட்டோ ரைஸ்க்கு இன்றைக்கி நைட்டுக்கு அப்படியே 2 பீஸ் மட்டும் பொரிச்சிக்கலாம். அப்படியே பொரிச்சு வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான் ஜிஃபேன். ஓகே சூப்பர்.
ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன். நல்லா தூக்கம். மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6:20 ஆகுதுங்க. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கொண்டு போகணும். வா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு மேடம்கிட்ட கேட்டேன். ஒரு நல்ல விஷயத்த சொன்னாங்க. கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா கேட்குறீங்களா? மார்னிங் ஸ்கூல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எஸ் டுடே இஸ் லாஸ்ட் டே அப்படின்னு வேறு சொன்னாங்க. பாடா சேம சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தான் வீடியோ எண்டிங்கே பண்ணல. எண்டிங் பண்ணாமலே நான் மாட்டுக்கும் மறந்து போய் படுத்துட்டேன். ஸோ இப்போது ஹாப்பி கிளியர். வாங்க இப்போ குடுக்குன்னு ஓடி போய்ட்டு வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். லவ் யூ ஆல் ஜி ஃபேம். எல்லாருக்கும் பை பை.